ரொம்ப சிம்பிள். நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய மாடித்தோட்ட பயணம் உங்களை வந்து சேரும். மாடித்தோட்டம் ஆரம்பித்து 3 மாதம் முடிவடைந்து விட்டது. ஸோ என்னோட மாடித்தோட்டத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்படி தான் இருக்குது 3 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஸ்டார்ட்டிங்கில் பார்க்காதவங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே தெரியும். எப்படி இருந்தால் என்னோடய மாடித்தோட்டம் இப்போ வந்து 3 மாதத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு, நான் என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்குது அப்படின்றதே தெரியும். ஸோ மண்ணே இல்லாமல் வெறும் வந்து தேங்காய் நாரும் அதுக்கப்புறம் மண்புழு உரம் வச்சுமே வந்துட்டு இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு க்ரோத் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரீபாட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து மண்ணும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஆல்ரெடி க்ரோ பேக்கில் இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணி திருப்பி ரீபாட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் இனிமே அறுவடைக்கோ, காய்ப்புக்கோ எதுவுமே வரல. ஏன்னா வந்து ஆரம்பிச்சு 3 மாசம் தான் ஆகுது. நான் விதை போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் தான் ஆகப்போகுது. ஸோ அதனால ரீபாட் பண்ணிட்டு, இன்னுமே ஒரு 2, 3 மாசம் ஆகணும். ஒவ்வொரு காய்கறிக்குமே வந்து ஒவ்வொரு அறுவடைக்கு ஒவ்வொரு டைம் இருக்கு. லைக் 90 டேஸ், 80 டேஸ், 120 டேஸ் அந்த மாரி டைம் இருக்கு. ஒரு சில காய்கறிகள்லாம் 50 நாள்லயே வரதும் இருக்கு. நான் இப்போதைக்கு கொஞ்சம் காய்கறிகள் தான் போட்டிருக்கேன். லைக் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், செடி காராமணி அந்த மாரி தான் போட்டிருக்கேன். இன்னும் கத்திரிக்காய் கூட போட ஆரம்பிக்கல. ஸோ மண் இல்லாதனால அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். மண்புழு உரமும் தீர்ந்து போச்சு. 25 கிலோ மூட்டையில வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்கு. அப்படின்றதுனால நான் அப்படியே அத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மண் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து நல்லா சரி பங்கா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு தரமான மண்கலவை ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து போடாத விதைகள் எல்லாமே நெறைய வாங்கி வச்சிருக்கேன். அது எல்லாமே போடலாம் அப்படின்னு. ஸோ நான் என்னென்ன விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் இதுவரைக்கும் அப்படின்ற வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ண விதைகள் தான். இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானே பண்ணிகிட்டு இருந்ததுனால, இப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே வந்து பல செடிகள், காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து கீரைகள், மூலிகைகள், அப்புறம் வந்து பூ வகை செடிகள்லாம் நிறைய வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த கட்டத்துக்கு இந்த மாடித்தோட்டத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாபியே இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹாபி. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மெனக்கெடல் அவசியம் தான். ஏன்னா மாடித்தோட்டம் அப்படின்றதுனால நம்ம தான் எல்லாமே கொடுக்கணும். தண்ணி, உரம் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். கீழேன்னா கொஞ்சம் அதுவே வந்து வளர்ந்து வந்துடும். ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக். மற்றபடி வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இது வீணாகாது. அது என்னுடைய அனுபவம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.